நேற்று முதல்வர் பிறந்தநாள் விழாவில் ரங்கராஜ் பாண்டே மேடையேறி பேசுனது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருக்குது. ஆனால் ரங்கராஜ் பாண்டே பேசுனதை நம்மளும் கேட்டோம். அவர் எப்படி பேசினார்னா, வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, அதாவது 2021 பிரசாந்த் கிஷோர் இருந்ததுனால தான் திமுக ஜெயிச்சிச்சு, எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாதனால தான் திமுக ஜெயிச்சிச்சு, அப்படி தான் பேசுகிறார். கூட்டணியில் யாரையும் செதற விடாமல் முதல்வர் கையில் வச்சுருக்காரு. அது ஒன்றும் இதானாலும் விலகுனாலும் ஒன்றும் கிடைக்காது, 2026 என்ன பார்ப்போம், அப்படி தான் பேசுகிறாரு. பெரும்பாலும் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வரோட இப்போ உங்களை பிறந்த நாள் கூப்பிட்ருக்காங்கல்ல, முதல்வரோட பிறந்த நாளுக்கு பேசுனீங்கன்னா என்ன பேசணும்? அவ்வளோ 4 ஆண்டு சாதனைகளை என்ன செஞ்சுருக்காரு, மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காரு, பஸ்ஸுக்கு இலவச பிரயாணம் பண்ணுற, இந்த மாதிரி முதல்வரை பற்றி தான் பேசணும். அதான் இதுக்கு முன்னாடி பேசினவங்க நக்கீரன் கோபால் அவர்களும் அதான் பேசுகிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் மேலே ஏறுனா எப்படி நீ எப்படி திமுக மேடையில் ஏறிட்ட, நான் பார்த்த சாரதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாமே இவரே பேசிக்கிறாரு. அதாவது பார்க்குறவங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை, இவராகவே எல்லாமே சொல்லிக்கிறாரு. அதான் இப்போ ஒரு நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுனது தான் மேடையில் ஏற்றுனீங்க. எத்தனையோ பத்திரிகைக்காரங்க இருக்காங்களே, நம்ம தமிழக முதல்வரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறதுல அவர் தான் முதலிடம். நம்ம ஒரு முதல்வரோட அப்பா கலைஞர் அவர்களை பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறதில்ல யாருன்னா இவர் தான். எல்லா இதுலேயுமே தமிழக அரசையும் சரி, திமுக ஆட்சியும் சரி, எல்லாத்தையுமே திமுக கட்சியும் சரி தரம் குறைஞ்சு பேசுகிறவர் தான் இவர். இவரையும் மேடையில் ஏற்றுனாங்க அப்படின்னா எல்லா பேருமே கேட்குறாங்க. ஆனால் இதுக்கான பதில் யார்கிட்ட இருந்து எப்படி வரும்? இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் ஒரு அமைச்சர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆனால் ரங்கராஜ் பாண்டே பேசுனதை கைதட்டி ரசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன இருக்கு, நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதே இது ஒரு அடிமட்ட தொண்டனை கூட மேடையில் ஏற்றி பேச வச்சுருக்கலாம், முதல்வருக்கு பாராட்டு விழா வச்சுருக்கலாம். அவங்க சொல்கிற கருத்து 100க்கு 100 உண்மை தானாங்க. எத்தனையோ கட்சிக்காரன் அவங்க தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து திமுகன்னு இருக்கிறவங்களை கூப்பிட்டு கூட முதல்வருக்கு ஒரு வாழ்த்து மடல் மாதிரி பேச வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் இவங்க இப்போ பாண்டே பேசுனால எதுவும் நம்மளுக்கு ஓட்டு கூட கிடச்சிட போதா? நம்மளை இப்படி கெடுக்கிறது தானே, பார்க்குறதுக்கு தானே பாண்டே இருக்காரு அப்படி தானே திமுக கட்சிக்காரவங்க சொல்கிறாங்க. அதையே அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரும் எடுத்துக்கல, அதுக்கு ஏற்பாடு பண்ணவங்களும் எடுத்துக்கல. இப்போ இன்றைக்கி போய் பாருங்கள் யூடியூப்பில் எல்லா பேருமே நம்ம பாண்டே, ரங்கராஜ் பாண்டே, ஏன் வேறு ஆளே கிடைக்கலையா? அவர் ஒரு ஆள், அவர் பேசுகிறத பார்த்திங்கன்னா அதில் ஒரு நையாண்டியோடு தான் பேசுகிறாரு, எல்லா விஷயத்துலையுமே பேசுகிறாரு. மருத்துவர் காந்தராஜ் வயதில் மூத்தவர், அவர் திமுகவுக்கு முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்காக பேச வந்திருக்காரு. அவரையும் சொல்கிறாரு இவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் போடணும், இவர் எல்லாமே கேஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. யாரையும் அவர் விட்டு வைக்கலைங்க. ஆனால் இதை மேலே ஏற்றி அவர் பேச வச்சதுக்கு என்ன காரணம்? இவர் பேசுறதுனால ஓட்டு நம்மளுக்கு கிடச்சிருமா? ஓட்டை கெடுக்கிறதுக்கான ஆளுக தானே அப்படின்னு தானே திமுக கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. எப்படியோ இனியாவது அடுத்தடுத்த கூட்டத்தில் எப்படி ஒரு நல்லவங்களை பேச வச்சு முதல்வருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு திமுக கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதே தான் நம்ம